ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குடும்ப அட்டை, அப்புறம் வந்து இதுக்கு இன்னொரு பேர் ஃபேமிலி கார்டு, ரேஷன் அட்டை, ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்டை வச்சுருக்கவங்க, இந்த அட்டையில் உறுப்பினராக இருக்க எல்லாருக்குமா தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி உள்ளதுன்னா, இன்றைக்கி ரேஷன் பொருள் வாங்க போயிருந்தேன். அப்போ எங்களோட ஸ்மார்ட் கார்டை ஸ்கேன் பண்ணும்போது என்னோட குடும்ப உறுப்பினர்கள் பெயர் பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இதே போல் ரெட் கலரில் ஒரு எரர் சிம்பிள் போல் வந்துச்சு. அதாவது என்ன தவிர மீதி உள்ள எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்க பெயர் பக்கத்தில் சிவப்பு நிறம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கி ஏன் இவ்வளோ சிவப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரேஷன் கடை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட கைரேகையை இதுவரைக்கும் எங்ககிட்ட வந்து பதிவு பண்ணலை, அதனால தான் சிவப்பு நிறத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சிவப்பு போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு குடும்ப உறுப்பினர்களை நேரில் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, வந்து அவங்களோட கைரேகையை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களோட அந்த எரர் சிம்பிள் வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் இதுக்கு ஏதாவது காசு தான் தரணுமா இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க இதுக்கு வந்து காசு தான் தர வேண்டாம், மிஞ்சி போனால் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு கைரேகையை பதிவு பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்க சொன்னது போல் காசு எதுவும் எங்ககிட்ட அவங்க கேட்கல. அவங்க சொன்னது 5 நிமிஷம்தான். ஆனால் வந்து 2 நிமிஷத்துக்கு உள்ளேயே கைரேகையை பதிவு பண்ணிக்கிட்டு எங்களை விட்டுட்டாங்க. அப்போ வந்து என்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இதுக்கு வந்து ஏதோ நாள்கள் அவகாசம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, இது ஏற்கனவே நாங்கள் வந்து நிறைய நாள் நாங்கள் வந்து அறிவிச்சிட்டோம், மக்கள் நிறைய பேர் வரலை. ஸோ இப்படியே வராமல் இருந்தாங்கன்னா அவங்களோட பெயர் நீங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் வீடியோ போடுவீங்கள்ல, இதே ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க, மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஸோ அதை பார்த்துட்டு மக்கள் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கைரேகை பதிவு பண்ணாமல் இருக்காங்களோ, இதே போல் சிவப்பு நிறத்தில் யாருக்கெல்லாம் வருதோ கட்டாயமாக அவங்கள வந்து நீங்கள் பதிவு பண்ண வைங்க. ஸோ இந்த விஷயத்தை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் என் காதுக்கு வரும்போது, நம்மளோட ஆதார் கார்டில் தான் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு, நம்ம எதுக்கு இந்த மாதிரி கைரேகை பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். பட் இன்றைக்கி கண்ணால் பார்க்கும்போது தான் அதில் வந்து அதோட விபரீதம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்ச உடனே நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த கைரேகை அதாவது பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுங்கள். ஆதாரில் இல்லை, முக்கியமாக ரேஷன் கடையில். ஸோ இது வரைக்கும் கைரேகை வைக்காதவங்க, ஸோ நம்ம தான் பொருள் வாங்க போகிறது இல்லையா, நம்ம அண்ணன் தம்பி தானே போய் வாங்க போவாங்க, இல்லை நம்ம அம்மா அப்பா தானே வாங்க போவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தவறு. ஸோ கட்டாயமாக உங்களோட ஸ்மார்ட் கார்டில், அதாவது ரேஷன் கடையில் உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்து கைரேகை பதிஞ்சிருக்கா என்னங்கிறத பார்த்து பண்ணாதவங்க ஒரு தவணை போய் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம பேர் வந்து ரேஷன் கார்டில் நீக்கும் படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நாளும் ரொம்ப நாளாகவே டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க உங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு உங்கள் கைரேகையை வச்சு உங்கள் இருப்பை வந்து தக்க வச்சுக்குவாங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.